துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்தி விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு ஆமென். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் யோர்தானில் பாதை திறந்தார், அவர் செங்கடலில் வழி திறந்தார். அவர் யோர்தானில் பாதை திறந்தார், அவர் செங்கடலில் வழி திறந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 ஆமென். அவர் பாவங்களை போக்கிடுவார், நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். அவர் பாவங்களை போக்கிடுவார், நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு மறுபடியும் சொல்லுமா. துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் தடைகளை தகர்த்திடுவார், எரிகோ கோட்டைகளை உடைத்திடுவார். அவர் தடைகளை தகர்த்திடுவார், எரிகோ கோட்டைகளை உடைத்திடுவார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. கண்ணீர் கவலைகள் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. கண்ணீர் கவலைகள் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கில்லையே. துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியே நாடைகளை இயேசு எனக்கு உடுத்தி விட்டார்.
துக்கம் துயரங்கள் அங்கில்லையே. இயேசு ராஜாவே வெளிச்சமாவா, துக்கம் துயரங்கள் அங்கில்லையே. இயேசு ராஜாவே வெளிச்சமாவா. துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் யோர்தானில் பாதை திறந்தார், அவர் செங்கடலில் வழி திறந்தார். அவர் யோர்தானில் பாதை திறந்தார், அவர் செங்கடலில் வழி திறந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு. ஆமென். எல்லாரும் சொல்லுமா, துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூப. ஆமென். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை. அவர் பாவங்களை போக்கிடுவார், பரிசுத்தமாக்கிடுவார். அவர் பாவங்களை போக்கிடுவார், நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். துதிக்கும் போது பாவங்களை போக்கிடுவார், நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். அவர் பாவங்களை போக்கிடுவார், நம்மை பரிசுத்தமாக்கிடுவார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனம் நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வரு. ஆமென். அவர் துதி
நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே, நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே, நம்மை மறுரூபமாக்க வருவார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டாராமே. துதியின் ஆடை, எத்தனை பேர் சொல்றீங்க அவரை துதிக்கும்படியான துதியின் ஆடைகள் எனக்கு உடுத்தப்பட்டிருக்கிறதே? ஓ, காலையிலும் மாலையிலும் என் நேரத்திலும் எவ்வேளையிலும் என் இயேசுவை நான் துதிக்கும்படியான துதியின் ஆடைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். லோரி, துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு, ஆமென், ஆமென். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி. 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 துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். லோரி, துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஆமென், ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். இயேசு எனக்கு உடுத்து விட்டார். எனக்கு உடுத்து விட்டார். ஆமென். துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஹல்லேலூயா. துதியின் ஆடைகளை இயேசு எனக்கு உடுத்து விட்டார். ஓ, துதியின் ஆடைகளை எனக்கு உடுத்து விட்டாரே. என் தெய்வம் துதியின் கோட்டைக்குள்ளே எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க செய்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்க ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிறோம். உண்மையே துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கும்படியான அந்த பாக்கியத்தை, உம்மை துதிக்கும்படியான ஒரு கிருபையை, ஓ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லி வருவதற்கு எங்களையும் தகுதிப்படுத்தி நிறுத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா.
Thank you, Jesus. Hallelujah. நல்லவரே 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 நல்லவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை மகிமை மகிமை. நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலவேளையிலே தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நேற்றைய தினத்திலே நாம் சங்கீதம் 112 நாம் வாசித்து அதிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்தோம். அதற்கு பிறகு நம்ம இன்னும் வாசிக்கலை. ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களுக்கு ரைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே நம்ம 112 சங்கீதத்தை முழுமையாக இன்றைக்கி நம்ம முடிக்க வேண்டும். இந்த அருமையான நாளிலே இந்த சங்கீதத்தை எழுதியவர் யாருன்னு படித்தோம்? யாசேர் கோத்திரத்தில் ஒருவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான வெளிப்பாடு. யாசேர் கோத்திரத்தில் நிறைய சங்கீதங்களை பாடி ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த யாசேர் கோத்திரத்தில் இந்த ஒருவன் மாத்திரம் இந்த 2 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த 111, 112, 112 சேர்த்து எழுதியிருக்கிறார். அதனால் நம்ம பார்த்தோம், 2 சேர்த்து எழுதப்பட்டது என்று பார்த்தோம். நமக்கு அவங்களுடைய அந்த எழுத்துக்களின்படி எப்படி நம்ம இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு 22 எழுத்துக்கள். இங்கிலீஷில் நமக்கு 26, கிரேக்க பாஷையில் 24, நம்முடைய இப்போ அவங்களுடைய எபிரேய பாஷையில் 22. அந்த 22 வார்த்தைகளையும் வச்சு ஒவ்வொரு வசனங்களை ஏற்றி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் அதில் 10 தான் வருகிறது. ஆனால் அவர்கள் 22 அந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். 22 வசனங்களை 22 வார்த்தைகளுக்கு ஏற்றது போல அவர் எழுதி அமைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2ஐயும் ஒருத்தர் தான் எழுதினார். அதாவது அப்படியே 2ம் ஒருத்தர் தான் எழுதினாருங்கிறதுக்கு அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதில் கடைசி வசனம் 10ஆம் வசனம் 111 10 பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். படிங்க பார்க்கலாம். 111:10 ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை படிங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஓகே, அடுத்து நீங்க 12:1 ஓடிங்க. அல்லேலூயா. கவனிங்க, அது அப்படியே ஏற்ற மாதிரி வரும் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். பாருங்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பயந்து பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுல கை கொள்றவன் பாக்கியவான். சார், கர்த்தருக்கு பயந்து அவர் வசனங்களை கை கொள்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்க ஒரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 8:13 படிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:13. அதுல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும். போதும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 14:27 படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அதனால் எங்க தப்பலாம்? மரண கண்ணிகளுக்கெல்லாம் தப்பலாம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு இந்த யாசேர் குழுவினர்ல சேர்ந்த ஒருவன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஒருத்தர். இது எல்லாரும் குழுவினராக எழுதுனதில்லை. குழுவினராக எழுதுனது நிறைய சங்கீதம் இருக்கு. ஆனால் இதில் ஒருத்தர் மாத்திரம் இந்த சங்கீதத்தை ஏற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அது யாசேர் குழுவினர் தான் எழுதினார்கள் என்பதற்கு இந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க 111:1 படிங்க பார்க்கலாம். அதில் இன்னொரு காரியம் சொல்லியிருக்கேன், படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும். பாத்தீங்களா? அல்லேலூயாவுல தோங்குகிற 111. அடுத்து 112:1 படிங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? அதுவும் அல்லேலூயாவுல தோங்குது. அப்படியே 113:1 படிங்க.
அல்லேலூயா. பாருங்கள், அல்லேலியாவிலேயே 3 சங்கீதங்களும் வரிசையா துவங்குகிறது. அப்படியே யாசர் குழுவினர் என்று சொல்லும்போது அவங்க வந்து கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு மேற்பட்டவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எப்படி ஆசாப்பின் குழுவினர் வந்து ஆண்டவரை நல்லா ஆராதிச்சு துதிச்சாங்களோ அது மாதிரி இவங்களும் நல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள். நல்லா யாசர் குழுவினரும் நல்ல அருமையா தேவனை மயப்படுத்தக்கூடியவர்கள். எல்லாருமே லேவியர் தான். நாங்க பாடகர் குரூப் வந்து வேற எந்த கோத்திரத்திலையும் யாரும் கிடையாது. எல்லாமே வந்து அங்க பாடல் குழுவினராக ஆசாரியராக ஒர்க் பண்ற அவ்வளோ பேரும் யார் தான்? லேவியர் தான். லேவியர்ல உள்ளவங்க தான் அவங்க அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு பலிபீடத்துல அந்த பலிபீடத்தின் வேலைக்காக மொத்தம் வந்து 2500 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். லேவியர்கள் 2500 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த ஆலயத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஊழியங்கள் அப்படி நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயத்திலே அந்த ஆராதனை என்று சொல்லுகிறது நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்படி 2500 அந்த ஆசாரியர்களும் அதில் வந்து அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாறி மாறி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டியூட்டி டைம் மாதிரி அப்படியே போட்டு அதை அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பெங்களூரில் பால் தங்கி அவர்களுடைய திருச்சபை இருக்கிறது. அதில் சொல்கிறாங்க 10-11 சர்வீஸ் இருக்குது அப்படின்றாங்க. எல்லா சர்வீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சில ஊழியக்காரர்களை நியமித்து அவங்கவுங்க வந்து அந்தந்த ஊழியக்காரர்கள் வந்து அந்த கூட்டங்களை நடத்தி கொண்டு போய்விடுவார்கள். சோதரம் ஒவ்வொருத்தருக்கும் வெளியிலேருந்து சில நேரங்களில் சில போதகர்களை அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து தேவனுடைய செய்தியை இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் அப்படிலாம் சொல்லி சில சிஸ்டங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சபைகளும் நிறைய சர்வீஸ் பண்ணுற எல்லா சபைகளிலுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைத்திருப்பார்கள். ஆசாரிய ஊழியத்திற்கண்டு அநேகரை அங்கே பிரித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அது மாதிரி ஆசாரிய ஊழியத்திற்கென்று ஒரு அழைப்புள்ளவர்களை அந்த ஊழியங்களே கொண்டு வருவார்கள். சில பேர் அழைப்பு இல்லாமல் வேலை வெட்டிக்காக கொண்டு போய் அந்த குழுவிலெல்லாம் நியமிக்கும் போது அந்த குழுவில் பெரிய பிரச்சனை ஏற்படும், பெரிய போராட்டங்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனை ஏற்படும். பாலியங்கு சோவர்கள் அப்படிதான் நிறைய பேரை ஆண்டவர் ரட்சிக்கப்பட மூப்பர்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போ மூப்பர்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்போது அவர் மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் சந்திக்கிறதுல மூப்பர்களை தான். ஆனால் மூப்பர்களை சந்திச்ச அந்த ஊழியர்களை சந்திச்சே அவரால் என்ன செய்ய முடியல, மாற முடியல. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாரம், பிரச்சனை. அதனால என்னடா மக்களே நம்ம சந்திச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி சூழ்நிலை. ஆனால் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். ரொம்ப பேரை சமாளிக்க முடியாது. ஏன்னா ஆசாரிகள் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப கருத்தா இருக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கணும், அவர்கள் வந்து ஒருமனமாக இருக்கணும், மக்கள் விரும்புகிறது போல இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆசாரினா எல்லாரையும் இன்னைக்கு ஸ்டேஜில் ஏற்றிட முடியாது. அதனால அதுலேயும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த யாசர் குழுவின் சொல்லுகிறவர்கள் அதுலேயே நல்லா விதவிதமாக இருக்கிறார்கள். நிறைய டீம்ல நல்ல நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். நிறைய சங்கீதங்களை ஏற்றி பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரோடும் இணைந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சொன்னதையெல்லாம் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி யாசர் குழுவினர் என்று சொல்கிற நிறைய பேர் அந்த இடத்துல நல்ல தேவனுடைய ஊழியர்கள் அதில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதில் ஒருவரால் ஏற்றப்பட்ட சங்கீதம் தான் இந்த 11-12 111-12 என்கிறதான சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இந்த கர்த்தருக்கு பயந்து தான் இந்த சங்கீதத்தை என்ன பண்றாங்க, அவர் வந்து கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி கொஞ்சம் ரொம்ப உருக்கமாக இது பண்றாங்க. ஏன்னா அந்த 10வது வசனம் முடிக்கும் போது 111:10 முடிக்கும் போது பயத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா திரும்ப ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைமையிலே அவர் திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அதனால தேவனுக்கு பயப்படுறது எங்க விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலையும் அதே எழுத்துட்டு வர்றாரு, அதே கொண்டு வருகிறார். அதனால தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்னைக்கு பயப்படுறது சும்மா இல்லை, நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யணும்? ஆமா, கற்பனையில கை கொள்ளணும். ஏன்னா நம்ம அதுக்குதான் ஆண்டவர் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நமக்கு வலியுறுத்துகிறார். அதனால சும்மா வந்துட்டு போறதுல நமக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம வசனங்களை கை கொள்ளணும், கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ அந்த தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்தை குறிக்கிறார். சில பேர் பயம் இல்லாமலே ஆட்சி செய்கிறார்கள், பயம் இல்லாமலே சில காரியம் பண்றாங்க. அதனால இப்போ நீங்க உதாரணமா ஏரோது காலங்களில் அவர் வந்து தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாம தேவனற்ற ஒரு சூழ்நிலையில ஆட்சி செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஏரோது காலங்களில் நிறையா நமக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. ஏரோது காலங்களில் சில திருச்சபையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய காரியம் நடந்திருந்தாலும் கூட. ஆனால் ஏரோது வந்து மகா ஏரோது இருக்கிற வரைக்கும் இந்த இயேசுவை கொல்வதற்கு எல்லாம் பண்ணா. 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கொல்வதற்கு ஆர்டர் கொடுக்குறான். அந்த மாதிரி கொண்டு போய் இயேசு கொண்டு போய் எகிப்தில் அவர் போறாரு, போயிட்டு வராரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. எகிப்துக்கு போறாரு.
அதனால ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எப்படி விதமாய் சொல்லுகிறார். அப்ப உன் குமாரரை எகிப்திலிருந்து வர வைப்பேன்னு சொல்லலாம் சொல்றாரு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா. அதனால இந்த காரியம்தான், இந்த காரியத்தை நடந்ததுதான் அந்த ஸ்தோத்திரம். ஏரோதுக்கு ஒளிந்து அவர்கள் வந்து எகிப்துல போய் தங்க சொல்றாரு. அவங்க போய் தங்கிட்டு வராங்க. அப்படிலாம் வரும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப பயங்கர சிரமங்கள். இந்த மகா ஏரோது இருக்கிற வரைக்கும் ஒரு காரியம் அப்படி நடந்தது. அப்புறம் திரும்ப அடுத்தது அவருடைய சகோதரன் அடுத்த ஏரோது வருகிறான். ஏரோது என்றால் ஒரு பட்ட பெயர். ஆமா, ஏரோது என்றால் என்னது? ஒரு பட்ட பெயர் தான் ஏரோது. ஏரோதுனா ஏரோது ராஜா பெயர் கிடையாது. அந்த ஏரோதுன்னா வரிசையா வரும். அவங்க சந்ததியால் அந்த சந்ததியிலிருந்து ஏரோதுகள் அவங்க வந்து யார் பார்வோனு வராங்கல்ல, பார்வோனுக்கும் பட்ட பேர் தான். பார்வோனுக்கும் பட்ட பேர் தான், ஏரோதுக்கும் பட்ட பேர் தான். சில ராஜாக்களுக்கு பட்ட பேர் தான் வச்சிருப்பாங்க, ஆனால் பேர் தனியா இருக்கும். அதனால பார்வோனுக்கும் பேர் இருக்கு, ஆரம்பத்திலே வேற பேர் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இப்படி வரும்போது அந்த ஏரோதுங்கிற அந்த ஒரு பட்டம், அந்த பட்டத்திலே அவர் பார்வோன் என்கிறது அது ஒரு பட்டம். அந்த பட்டத்தை அவர்கள் சூட்டுக்கு அப்படியே அந்த பட்டத்திலிருந்து அடுத்த பார்வோன் வரும். அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஏரோது என்று சொல்கிறது ஃபர்ஸ்ட் இந்த மகா ஏரோதுன்னு சொல்லிட்டு ஒருவர் வருகிறார். அவருக்கு அடுத்தது தான் அவருடைய சகோதரன் வருகிறார், அந்திப்பா என்று சொல்லுகிற அவன் வருகிறான். ஏரோது, அந்த ஏரோது மகா ஏரோது என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறாங்க, துணிச்சல் உள்ளவன். எதையும் துணிச்சலாக பண்ணுவோம். பார்த்தீங்களா, இயேசுவையே கடவுளாய் வரக்கூடியவரையே நாடு கடத்த வச்சுட்டான். பார்த்தீங்களா, நாடு விட்டு நாடு போக வச்சுட்டான். அந்த மாதிரி அவன் வந்து ஒரு துணிச்சலான ஒரு வேலைகளை பண்ணக்கூடியவன். ரெண்டாவது அவனுடைய அர்க்கலை என்று சொல்லுகிற ஒருத்தன் வந்து மகா ஏரோதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சகோதரன், ஏரோதுடைய சகோதரன் ஸ்தோத்திரம் வருகிறார். அவர் அந்திப்பா வந்து ஆட்சி செய்கிறார். அந்திப்பாவுடைய ஆட்சியில் தான் அந்த பிலிப்பின் மனைவியை, சகோதரனுடைய மனைவியை அவர் வைத்திருக்கிறார் என்று அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த காலத்தில் தான் யோவான் சிரச்சேதம் பண்ணப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே ஸ்தோத்திரம். அடுத்தது அகிரிப்பா, அவருக்கு அடுத்தது அகிரிப்பா என்கிற இந்த அந்திப்பா என்கிறதுக்கு தகப்பனை போன்றவன் என்று ஒரு பொருள்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அந்திப்பா என்றால் என்ன? தகப்பனை போன்றவன். மகா ஏரோது போன்றவன், அவனுக்கு பேர் என்ன அர்த்தம்? துணிச்சல் உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். துணிச்சல் உள்ளவன். சோதனம். அதனால அவன் துணிச்சலாக இருந்தான். அடுத்தது இவனுக்கு வந்து தகப்பனை போன்றவன் என்று சொல்றார். அதுக்கு அடுத்தது அந்த இந்த ஏரோதுக்கு அப்புறம் அகிரிப்பா வருகிறான். அகிரிப்பா வந்து அவனுடைய மகன் அகிரிப்பா வருகிறான். அகிரிப்பா வந்த பிறகும் அவன் என்ன பண்றான், அவனை வந்து வரி குதிரை போல் உள்ளவன் ஒரு இது இருக்கும், அவனை யுத்தங்களின் குதிரைகளை போன்றவன் என்று சொல்லி அப்படி இருக்கும். அவன் வந்து எதை கண்டு பயப்பட மாட்டான், என்ன செஞ்சாலும் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போயிடுவான். அவனுடைய நாட்களில் தான் அவனுடைய சொந்த சகோதரியவே வந்து அவன் வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வச்சுட்டு அவன் சொந்த சகோதரிய மனம் போல நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் கட்டி கொடுக்குறான். அப்புறம் அது வந்து அடிச்சு போட்டு அவன் விட்டுட்டு போயிடுறான். அடுத்தது இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்குறான், அவனும் அதேமாரி செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே உட்காந்துக்கிறான். வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த அகிரிப்பாவுடைய வீட்டிலேயே உட்காந்துக்கிறான். உட்காந்தோட அப்புறம் அவங்க மனைவி ஒரு நாள் இவங்க 2 பேரும் தவறாக நடக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த பிறகு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. பார்த்த அந்த சூழ்நிலையிலே அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்து போன பிறகு திரும்பவும் அவன் என்ன செய்கிறான், அதே மனைவியை பெனிக்காயல், அவள் பேர் வந்து ஸ்தோத்திரம், அவளை என்ன செய்கிறான் கவனிங்கள். அவள் உடனே என்ன பண்ணா, திரும்பவும் அவளை கூட்டி கொண்டு எல்லா இடங்களிலையும் திரிகிறதுக்கு ஏதுவாக காணப்படுகிறான். சோதரன் அகிரிப்பா எல்லாரோடும் அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் பெர்னிக்காயல் அவளோடு கூட இருந்து மனைவியாகவே அவரை மாற்றிட்டான். அது வந்து தேசம் முழுவதும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. யார் ஸ்தோத்திரம், யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. பெர்னிக்காயல் கூட அப்படி ஜோடியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவர்களுடைய காரியங்கள் அப்படி போய்விட்டது. ஆகவே ஆளாவெட்டியாக வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை நடக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்கள். பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும்
அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு ம், அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் ம், வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் ம், தடை செய்யாதிருக்கவும் ம். 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு 25 23 தானே? மறுநாளிலே ஆ, அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் ம். மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் ம், பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட ம். நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொடுமை. சொந்த சகோதரியை மனைவியாக்கி கொண்டு அவன் நியாயஸ்தலத்தில் பவுல் இருக்கிற காலத்தில் அப்படி செய்கிறான். ஆனால் பவுலை குறித்து அங்கே என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது நீ வந்து அகிரிப்பா சொல்கிறான், நான் வந்து உன்னுடைய வார்த்தையிலெல்லாம் ரொம்ப கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கொஞ்சம் குறை என்னை நீ கிறிஸ்தவனை மாற்றிடுவ போல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த சங்கிலிகை தவிர மீதி எல்லாம் இனி என்ன போல இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பவுல். நீ என்ன போல இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ராஜாவேன்னு சொல்கிறார். ஏன்னா பவுலுக்கு வந்து திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை முடிஞ்ச பிறகு, திருமணம் முடிஞ்சு ஒரு மனைவி உடனே இறந்துட்டதுனால அவர் பவுல் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மனைவியினுடைய எந்த விதமான இதுவும் இல்லாமல் கர்த்தர் தானே கொடுத்த அந்த ஊழியத்தில் உண்மையாக உறுதியாக அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். எந்த விதமான சூழ்நிலையும் அவருக்கு விரோதமாக வரல, யாரும் தேடிட்டு வரல, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பாட்டுக்கு அழகாக அவருடைய ஊழியத்தை அவர் பாட்டுக்கு பல நாடுகளிலே, பல வீடுகளிலே, பல ஊர்களிலே மாறி மாறி, அவர் அப்போஸ்தலனாக இருந்ததுனால மாறி மாறி அவர் போயிட்டே இருந்தார். அப்படியே போயிட்டே இருந்தார். அதனால அவர் பல இடங்கள்லையும் சாட்சியாக வாழ எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அதனால அவர் சொல்றாரு, என்ன போல நீ இருக்கணும் நான் இந்த விஷயத்துல விரும்புறேன்னு சொல்லி தான் இதை வச்சு தான் அவர் சொல்றாரு, என்ன போல இருக்கணும் என்று சொல்லுகிறார். இதுல அவர் சொல்ற காரணமே அதான், நீ கிறிஸ்தவனா என்ன போல இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது முக்கியம் இல்லை, நீ என்ன போல ஞானசானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, என்ன போல நீ கிறிஸ்தவனா மாறுகிறது முக்கியம் இல்லை, ஆனா என்ன போல மாறணும்னு சொல்றேன். அவர் அந்த விஷயத்த அதுல வந்து கோடிட்டு காட்டுகிறார். நான் வந்து இப்படி இருக்கிறேன், அதனால் நீ இப்படி இரு என்று சொல்லி அந்த அகிரிப்பாவுக்கு அதை பச்சையா சொல்லுகிறார். நீங்கள் அப்புறம் அகிரிப்பாவுக்கு ஒரு மகள் இருந்தால், இப்படி வரிசையா நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26, 26 படிங்க. படிங்க பார்க்கலாம். 26, 26. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாகிறது என்றான். இதெல்லாம் கொஞ்சம் விவரித்து சொல்லும் போது அவனுக்கு எப்படி ஆகுது பாருங்க. அடுத்தது 27. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். பாருங்கள், இது மறைவா நடந்த காரியம் இல்ல, பப்ளிக்ல வெர்னிக்காயில கொண்டு வந்து வச்சு பக்கத்திலே உட்கார வச்சு மனைவியா இருந்த பிறகு சொந்த சங்கச்சியவே புருஷனாக்கிடு. அப்ப அந்த சமுதாயம் எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. இது சாதாரண ஒரு விபச்சாரம் கூட இல்லை, விபச்சாரத்தை விட பெரிய பாவம். சொந்த சகோதரியை இழுத்து கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டான். 2 பேர் ஏற்கனவே கல்யாணம், இவன் ஃபர்ஸ்ட் அனுபவிச்சு அப்புறம் திரும்ப 2 சகோதரர்கள் கட்டி கொடுத்து விட்டு அவனும் போய் அப்புறம் அவங்கெல்லாம் இறந்து போய் அதுக்கப்புறம் இவன் திரும்பவும் 4வது முறையா இவனைய வச்சு என்ன செய்யறான், மனைவியாக கொண்டிருக்கிறான். இது வந்து எவ்வளோ பயங்கரமான விஷயம். அதை வச்சுதான் பவுல் வந்து இந்த இடத்துல ரொம்ப தர்க்கம் பண்றேன். அகிரிப்பாவுக்கும் பவுலுக்கும் இண்டிவிஜுவலா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த ஒரு பிரச்சனை தான், இந்த ஒரு பிரச்சனை நீ வந்து இப்படி ஒரு பப்ளிக் நீ மறைச்சி, உனக்கு எல்லாம் மறைவா இருக்குது எல்லா விஷயமும், ஆனா இது வந்து நீ மறைவா பண்ணல. நல்லா கவனிக்கணும். அதை அப்படி அவர் பப்ளிக்லயே பண்ணிட்டு அவர் தெரியாதவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் பவுல் சொல்றாரு, என்ன போல நீ மாறணும். அடுத்த படிங்க பார்க்கலாம். 28 படிங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீர் என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அடுத்த 29 படிங்க. அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவருக்கும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர, இந்த கட்டுகள் சங்கிலிய தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். தேவனை வேண்டிக் கொள்றேன் சொல்றார். அதுல மெயின் காரியம் இதான் வைக்கிறாங்க. அங்க இன்னும் அப்படி ஒன்றும் பெருசா அவளை குறித்து சொல்றதுக்கு இல்லை. அவங்கெல்லாம் ஒரே சூழ்நிலையிலேருந்து வரக்கூடியவர்கள் தான். எல்லாத்துக்கும் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்க, இப்படியெல்லாம் வராரு. ஆனாலும் இந்த விஷயத்துல வந்து
நீ என்ன போல மாறணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மகிமையாக வச்சு தான் அந்த முன்னாடி பேசுகிற வார்த்தைகள்லாம் இதான். இதை வச்சு தான் அவர் வந்து அங்கே பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லி யாசர் குழுவினர் வந்து அதை தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். சார் அடுத்தது நீங்கள் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதில் 24 24 படிங்களேன். படிங்க. 24. சில நாளைக்கு பின்பு பேலிஸ் யூதா ஸ்திரீ ஆகிய தன் மனைவி துருசில்லா உடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் அவள் வந்து அவனுக்கு அகிரிப்பாவுக்கு ஒரு மகள் ஒருத்தி இருக்கிறான். அந்த ஏற்கனவே நம்ம மனைவிட்ட பிறந்த ஒருத்தி மகள் ஒருத்தி இருக்கா. அவள் பேர் துர்சிலால், கணவன் பேர் பேலிக்ஸ் என்கிற என்னும் பெயரின் அர்த்தம் வந்து மகிழ்ச்சி. அந்த துர்சிலா கணவன் பேலிக்ஸ் அந்த பெயருக்கு வந்து அர்த்தம் வந்து சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான இந்த விஷயங்களை அவர் அங்கே சொல்லுகிறார், அந்த பேலிக்ஸ் என்று சொல்லுகிறவன். அடுத்தது இவர்கள் கலப்பு திருமணம். அந்த பெண் வந்து யூதஸ்திரி இவங்க வந்து கலப்பு திருமணம் செய்து அந்த நாட்களில் அவருடைய மகள் விதமாக அடுத்தது அந்த அகிரிப்பாவுக்கு அடுத்த அந்த இடத்துல அவள் மகளுடைய ராஜ்யம் வருவதற்கு ஏதுவான சில விஷயங்கள் இருக்கிறது. அது நமக்கு அது ரொம்ப அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இப்பொழுது நீங்கள் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 112 படிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவர் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமா, ஆஸ்தி என்றது நம்முடைய முன்னோர்கள் வைத்து போவது. நல்லா கவனிங்க. ஆஸ்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் வைத்து போவது. ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது நம்ம தெரிஞ்ச பிறகு சம்பாதிச்சு உண்டாக்குகிறது. வீடு கட்டுகிறது, மாடு வாங்குறது, பஸ் வாங்குறது, கார் வாங்குறது, பொருள் வாங்குறது எல்லாம் இது நம்மால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு காரியம். இதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாட்களில் ஸ்தோத்திரம் ஆஸ்தி பிதாக்கள் வைத்து போகாட்டால் பரவாயில்லை, ஆனால் ஐஸ்வர்யத்தை நாம உருவாக்கி நம்முடைய ஜெனரேஷன் நம்முடைய குடும்பங்களை நம்ம நல்ல ஒரு சூழ்நிலையிலே நடத்தி கொண்டு வர வேண்டும். 4 வசனம் படிக்க பார்க்கலாம். 4 வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும், ஆமா, மனதுருக்கமும் நீதியும் உள்ளவர். நல்லா கவனிக்கணும். அவர் வந்து இந்த யாசர் குழுவினர் வந்து அவங்க இறங்கி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உருவாக்கக்கூடியவர்கள். அவர் வந்து நல்ல கடன்லாம் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு இறங்குவாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க தேசத்திலே அவங்க இருக்கிற இடத்துல நல்ல செய்து நல்ல பெயர் எடுத்திருக்காங்களாம். அப்படி அதனால வந்து என்ன சொல்றார் பாரு, இறங்கி கடன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் மத்தியில இருக்கிறாங்க. யாசர் குழுவினுடைய காலத்துல தான் அந்த யோபு என்ன செய்யறாரு பாருங்க. யோபு வந்து 29:12 படிங்க பார்க்கலாம். 29:12-17 நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். யோபு வந்து 50 வயதாகிறது என்று சொல்லி நம்ம அந்த காலங்களிலே ஆபிரகாமுடைய சூழ்நிலையில் வரும்போது அதில் 50 வயதாகிறதுன்னு சொல்லி சில விஷயங்களை படித்தோம். இப்போ நீங்கள் படிக்க பார்க்கலாம். யோபு 29:12-17. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். சொல்லுங்க. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும். அப்படி முறையிடுற ஏழைகள்னா அவங்களுக்கு கடனை பூர்த்தி செய்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களையெல்லாம் ரட்சித்தேன் என்று சொல்கிறார். யாரு? யோபு காலங்களில் அப்படி நல்லா அருமையாக செய்தார். சும்மா நம்ம பேசி போகிறதில்ல, நம்ம எல்லாருக்கும் நம்மால் இயன்ற உதவியை நம்ம செய்யணும். அந்த இறங்கி கடன் கொடுக்குறான் என்று சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது உண்டாகிற ஆசீர்வாதம். அந்த நாட்களிலே அந்த யாசர் குழுவினர் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க பலருக்கும் இறங்கி கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதில் முக்கிய பேர் ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் அது யோபுக்கு தான் வருது. யோபு தான் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாருக்கும் உதவியாக இருந்திருக்கிறார். அவங்களுடைய ஊரில் அவர் அவர்கிட்ட வந்து கேட்டு ஒரு நாளும் யாரையும் இல்லைன்னு அனுப்பி விட்டதே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோபு அன்னைக்கு வாழ்ந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. யோபுனிடத்துல வந்த ஒருத்தரையும் அவர் வெறுமையாக்குறது இல்லை. அந்த ஊர் மக்களுக்கே அவர் பெரிய ஒரு கான்ட்ராக்டர், அவர் பெரிய ஒரு நிலையில பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் எப்படி வந்து அதை வந்து அரங்கேற்றம் பண்ணி எப்படி கட்டுறது என்று சொல்லி அந்த நாட்கள்ல அவர் பவர்ஃபுல் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். யாரு? யோபு. நல்ல ஒரு கட்டட நிபுணர். அவர் வந்து ஒரு பெரிய ஆளு. ஸ்தோத்திரம். தேசத்திலே அவரை போல பெரிய ஆள் இல்லை. அப்படின்னா ராஜாவுக்கு ஈடானவர்னு சொல்றாங்க.
அந்த யோபு வாழ்ந்த ஊஸ்து தேசத்திலே அந்த ராஜாவுக்கு ஈடானவர் என்று சொல்றாங்க. அந்த ராஜாவையும் இவரையும் ஒண்ணா வச்சு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு யோபு ஒரு நல்ல பெரிய ஒரு சூழ்நிலையிலே அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. சார், இப்போ நீங்க படிச்சீங்க, அதனால ஏழைகளுக்கு கடன் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ 6 வசனம் படிங்க. 12:6மா? 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த இறங்கி கடன் கொடுக்கிறவன், மற்றவங்களுக்கு உதவி செய்யறவன ஒரு நாள் யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அவனுடைய நீதி அவனை பின்தொடரும். சொல்லுங்க, அவனுடைய நீதி அவனை பின்தொடரும் என்று ரொம்ப தெளிவாக சங்கீதக்காரன் சொல்கிறார். யாசர் குழுவினர் சொல்கிறார்கள். எசேக்கியேல் 14:14 படிங்களேன். எசேக்கியேல் 14:14 படிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, யோபுனுடைய நீதியா படிங்க. 14:14 அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய நோவா தானியேல் யோபு 3 மனுஷரும் 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தீரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அந்த 3 பேரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து வந்தவர்கள். அதனால அவர்கள் ஆத்துமாக்களை அவங்க மீட்டுக் கொள்வார்கள் என்று நம்ம முன்னாடி பார்த்தோம். யோபின் புத்தகத்தில் பார்த்தோம், மீட்டுக் கொள்வார்கள், அந்த ஏழைகளை மீட்டுக் கொள்வார்கள் என்று. அந்த மாதிரி இவர்களும் ஆத்துமாக்களை, எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவர்களுடைய நாட்களிலே மீட்டுக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. யாக்கோபு 5:11 படிங்களேன். அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது யோபு வாழ்க்கையில தான் அது இருந்திருக்க. படிங்க. யாக்கோபு 5:11. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய முடிவின் செயலை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே என்று எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். யோபை போல நாம் இந்த வாழ்க்கையிலே பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள்லாம் பொறுமை கிடையாது. பார்த்தீங்களா, நீங்கள் அதனால தான் உங்களுடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது, உங்களுடைய குடும்பம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, எந்த ரட்சிப்பும் இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேணுமானால், நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் நல்லா அமையணும்னு சொன்னால் அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில பொறுமை இருக்கணும். அது சில பேருக்கு வராது. ஏன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் நிறைய பேருக்கு என்ன வசனம் கேட்டாலும் அவங்களுக்கு மண்டையில ஏறவும் ஏறாது. அதனாலேயே சில பேருடைய வாழ்க்கையில அந்த பொறுமையை இழந்துடுறாங்க. நிறைய விஷயங்களை திடீர்னு பொறுமையை இழக்கிறதுனால அதை எந்த ஆசீர்வாதத்தையும் அவங்க பார்க்க முடியாமலே போயிடுது. அதோட அவங்க இந்த கூடாரத்தை விட்டு அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்குள்ளாவது இந்த பொறுமையை கொஞ்சம் கை கொண்டாதான் அவங்க குடும்பங்கள் ரட்சிப்பு ஏதுவாய் நடக்கும். ஏன்னா மீட்டுக் கொள்றது சாதாரண விஷயம் இல்லை. அநேகரை இவங்க இந்த இடத்துல ஸ்தோத்திரம், இவங்களெல்லாம் இன்னைக்கு பேர் சொல்லி சொல்றாரு பார்த்தீங்களா, பரிசுத்தவான்களை தானியேல் எல்லாம் பேர் சொல்லி சொல்றாங்க. இவங்கெல்லாம் அவங்களை மீட்டுக் கொள்வாங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கையில பொறுமையா இருந்தாங்க. ஆமா, தானியேலுடைய வாழ்க்கையில வந்த பொறுமையை பார்த்தீங்களா, எவ்வளோ பயங்கர பொறுமை. அதே மாதிரிதான் யோபு வாழ்க்கையில பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமைன்னு. சோத்திரம். இந்த மாதிரி பொறுமை நமக்கு தேவை. நம்ம எந்த இடத்துலையும் பொறுமை இல்லாம செயல்படுறதுனால தான் நம்ம எல்லாமே செயலட்டு போகுது. நம்ம வாய் கட்டினது கூட கை கேட்டாம போயிடுது. அதனால உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையை கை கொள்ளுங்க. அதனால இந்த பொறுமை தான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது, உங்களை உயர்த்த போகுது. நீ பண்ற ஜெபங்கள் எதுவுமே உயர்த்தாது. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க நீங்க பெருமையும் அதையும் இதையும் வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம்லாம் பண்ணா ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் எல்லாம் கேட்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ பொறுமையா இருந்தாதான். பவுல் பொறுமையா இருந்தனால அவர் சொல்றாரு, அவர் எந்த இடத்துக்கு எதுக்காக அழைக்கப்பட்டேனோ அதுக்காக தான் நான் லெக்க நோக்கி ஓடுறேன்றாரு. அப்ப அதுக்கு பொறுமை தேவைதானே. தூக்கி தள்ளிட்டுலாம் போக முடியாது. சோத்திரம். பொறுமையை எல்லா இடத்துலையும் கையாளணும். மனைவிட்ட, புருஷன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, சபையில பார்க்குறவங்கள்ட்ட, பேசுறவங்கள்ட்ட, வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாத்தையும் பொறுமையை என்ன செய்யணும், கையாண்டிருக்கணும். அதனால பொறுமை இல்லாத பட்சத்துல நீங்க எழுதி வச்சுக்க, அன்னைக்கு நீங்க பொறுமை இல்லாத வரைக்கும் ஒரு காரியத்தை கூட கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை அவர் விரும்ப மாட்டார். பொறுமை தேவை, தாழ்மை தேவை. அவர் தெளிவா சொல்லிட்டார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறேன்னு.
சொல்லுங்க, தாழ்மை உள்ளவங்களுக்கு. ஆமா, நீ தாழ்மை இல்லாம நீ எதையும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எழுதி வைங்க. சொல்லுங்க. இந்த 2024 நேற்று இரவுல நம்ம படிச்ச வசனம் என்ன படிச்சோம்? வருஷம் துவக்கம் முதல் வருஷம் முடிவு வரை ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலதான் இருந்துச்சு. நம்ம மேலதான் இருந்தது. அப்ப அவரு என்ன பொறுமையை பார்த்து உங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? சொல்லுங்க. 2024 என்ன ஆசீர்வாதத்தை வாங்கணும்? சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க. நான் கேட்கறவங்க அத்தனை பேரும் கேட்கிறேன், பார்க்கறவங்க அத்தனை பேரும் கேட்கிறேன். 2024 என்ன ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. ஆண்டவர் 2003 கொடுக்காத ஆசீர்வாதத்தை, 2023 கொடுக்காத ஆசீர்வாதத்தை எனக்கு 2024 கொடுத்தாரு. என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பொறுமையே இல்லையே உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு? எந்த விஷயத்திலுமே பொறுமை இல்லை. என்ன சொல்றாங்க, ஏது பேசுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு நினைக்கிறதே கிடையாது. கூமுட்ட மாதிரி பேசிட்டே இருக்கும், அடுத்தவங்கள பேச விடுறதே இல்லை. இந்த மாதிரி பொறுமையை இழந்தவர்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றான். குடும்பம் நடத்துறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடத்தணும் குடும்பத்தை. ஸ்தோத்திரம். பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். சபை நடத்துறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா நடத்தணும். ஏன்னா பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். பெரிய நல்லா படித்தவங்க, பெரிய பணக்காரங்களாம் இன்னைக்கு சபை நடத்துறாங்க. ஆனாலும் என்ன செய்யுது? அங்கங்க பொறுமை வெளிப்படுது. இதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. எந்தெந்த விஷயங்களை பொறுமையா இருக்கணுமோ. சோதரன், உனக்கு பிரச்சனை வந்தா, ஆத்திரம் வந்தா தேவ சமூகத்தில் போய் முட்டணும். ஆமா, மனுஷன்ட்ட முட்டக்கூடாது. மனுஷன்ட்ட அவனுடைய சிந்தையை சிதறடிக்க கூடாது. ஸ்தோத்திரம். 10 பேருக்கு முன்னாடி ரொம்ப தாழ்மையா பேச கத்துக்கணும். எந்த புருஷனை பாருங்க, புருஷன் மனைவி சண்டையை பாருங்க. அந்த மனைவியை கொடுத்து கண்ணாப்பினான்னு புருஷன் சில நேரத்தில் பேச மாட்டான். சில இடத்துல குடிக்கார போய் பேசுவான். ஆனால் சில பேர் நல்லா தான் பண்ணுவாங்க. சில பேர் புருஷனை பேச மாட்டாங்க. என்னதான் வீக்னஸ் இருந்தாலும் பேச மாட்டாங்க. ஆனாலும் பாருங்க, சில நேரங்களில் மனைவிமார்கள் புருஷர்களை மற்றவங்களுக்கு முன்னாடி குறை தட்டி அப்படி மட்டம் தட்டி பேசுவாங்க. அது செய்யக்கூடாதுன்னா அறிவே இருக்காது அவங்களுக்கு. அறிவில்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி என் புருஷன் அவர் இப்படி தான் இருக்கிறாருங்க, அவர் இப்படி தாங்க பேசுவார் அப்படிமா. புருஷன் ஏதாவது பேச வந்தால் கூட அவனை பேச விடாதபடி இவங்க போய் பேசி ராஜாவாயிடுவாங்க. புருஷன் அப்படியே அடிமட்டத்தில் கொண்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் புருஷனை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி விசுவாசமே கிடையாது. இல்லாதவங்கள்ட்ட போய் அந்த அருமையை கேட்டு பாருங்க. ஏதாவது அப்படி ஒரு புருஷன் இருந்தால் கூட நமக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு புருஷனை கொடுத்தும் கூட அந்த புருஷனை ஒரு நல்ல முறையில் வச்சுக்கோங்கிற அந்த அறிவு யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் மத்தியில் போட்டு உடைக்கிறது, எல்லாருக்கும் மத்தியில் பழிவாங்கிற மாதிரி பேசுறது, காலை முடிச்சுட்டு வேலை செஞ்சு உனக்கு உழைச்சி போடுறான். ஆனால் அந்த அறிவு இருக்கா? இருக்காதுங்க. நீ பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஊர் கதை பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு நோண்டிட்டு இருப்பேன். ஆனால் அவன் வெளியில் போய் கஷ்டப்பட்டு இடி வாங்கி உத வாங்கி எவன்கிட்ட பேசணுமா பேசி, எவன்கிட்ட முறைச்சி, எவன்கிட்ட திட்டு வாங்கணுமா திட்டு வாங்கி, எப்படியோ மாதம் அல்லது வாரம் அல்லது டெய்லி ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து உன் கையில் கொடுத்து பிள்ளைக்கு அதை பாரு, குடும்பத்துக்கு இதை பாருன்னு சொல்லி சொல்கிற அந்த புருஷன் உங்களுக்கு இப்போ மட்டமாக போயிட்டான் இல்லை? யோசிச்சு பாருங்க. புருஷன் மேலெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், மனைவிகளுக்கெல்லாம் அன்பு கிடையாதுங்க. ஏதோ கல்யாணம் கட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு தான் சில புருஷன்லாம் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். மற்றபடியெல்லாம் உண்மையான அன்பு மனைவிமார்கள்ட்ட இல்லை. ஆமாம், இல்லைன்னு சொன்னால் 31 நீதிமொழிகளை போய் படிங்க. நீதிமொழிகள் 31 படிங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கான்னு பாருங்க. மனைவிமார்களுக்கு இந்த மாதிரி தகுதி இருக்கான்னு பாருங்க. முதலாவது ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்க. நீங்களும் மனைவின்னு சொல்லி பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மனைவினா எப்படி இருக்கணும்னு 31 ஆண்டவர் தெளிவா ஸ்தோத்திரம் பட்சேபால் சொல்றான். பட்சேபால் சாலமோனுக்கு புத்தி சொல்றான். இப்படி தாண்டா பொண்டாட்டி இருக்கணும், இப்படி தாண்டா நீ இருக்கணும்னு சொல்லி அழகா பட்சேபால் அவன் சாலமோனுக்கு சொல்றான். அந்த விஷயத்தை நீங்க படிங்க. படிச்சு நீங்களாம் கொஞ்சம் தேரணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல தேர்ச்சி இல்லாமல் போயிடுறீங்க. யோபுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பொறுமை யாருக்குமே இப்போ என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. சார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் படிங்க. 112 112 வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயரும். ஆமா, நீ கொடுக்கிறவனா இருந்தா உன் கொம்பு உயரும். நீ தரித்திரம் உள்ளவனா இருந்தா என்னைக்குமே நீ தரித்திரமா தான் இருப்ப, ஒரு உயரும் வராது. கண்டவன் சொல்றான்னு கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். கண்டவன் இப்ப யூடியூப்ல எல்லாம் கண்டாப்புனான்னு சொல்றான். எல்லாம் இவனை கொண்டு கோயிலுக்கு கொடுக்குறானுவோ, அதுக்கு கொடுக்குறானுவோ, இதுக்கு கொடுக்குறானுவோன்னு நல்லா கவனிச்சுக்க. தேவனுடைய சமூகத்துல ஒரு துன்மார்க்கன்னு சொல்லி தெரியாம கொண்டு போய் நீ போட்டாலும் அது தேவனுக்கென்று உன் மனசாட்சியின் பிரகாரம் கொண்டு போட்டதுனால அந்த பலன் உனக்கும் பிள்ளைக்கும் வந்தே சேரும். ஏமாத்திரவனை கர்த்தர் விட மாட்டார். அதை மூலம் நினைச்சீங்க.
காணிக்கையில வாங்கிட்டு ஏமாத்துறவனை விட மாட்டார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல பக்தி உள்ளவங்க எல்லாருமே காணிக்கை வாங்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு போட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம். அப்ப இவனு என்ன சொல்றானுன்னா, இப்ப யாருமே பரலோகத்துக்கு வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் போல. இவன் பிள்ளைங்க இவன் குடும்பம் எல்லாம் பரலோகம் போகுமான்னு தெரியல. பாவம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா இவங்க அப்படி இவ்வளவு பேரை நரகத்துக்கு அமைச்சிட்டு இவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்களா? போக மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. என்னன்னு தெரியல. ஏதோ அவங்க கடவுளே அவங்கள பரலோகத்திலேருந்து இந்த பூமிக்கு அமைச்ச மாதிரி சில விஷயங்களை கண்ணாப்புண்ணான்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால தேவன் தான் இதுக்கு நியாயாதிபதி. அதனால கண்டிப்பா இறங்கி வருவார். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என் கூட வருதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இவங்க ஒரு நாரதர் வேலை பார்க்குறாங்க. நாரதர் வேலை பார்த்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்களாம். ரொம்ப அவன் இப்படி இவன் இப்படி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி மற்றவங்களை மற்றவங்களுடைய நிர்வாணத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க? எடுத்து சொல்றாங்க. நோவாவின் பிள்ளைகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதமே இவங்களுக்கும் என்ன செய்யும்? கண்டிப்பா கிடைக்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொடுக்குற எந்த விஷயமும் அது சாதாரணமாக போகாது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் கடவுளுடைய ராஜ்யத்தில் பதிவு செய்யப்படும். ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தான் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து கர்த்தருக்கு தான் கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் குறையாது. கர்த்தர் கொடுத்ததை திரும்பி அவன் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அதனால் அவன் வாரி இறைத்தான், அவன் கொம்பு அவன் நீதி நிலைக்கும், அவன் கொம்பு உயரும்னு சொல்கிறார். கண்டிப்பாக உயரும், கண்டிப்பாக உயரும் கர்த்தருடைய பிள்ளை. அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் பிசிறித்தனம்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நீங்கள் ஏழைக்கு இறங்குறது எல்லாம் நீங்கள் பாட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். நமக்கெல்லாம் ஒன்றும் யார் பணத்தையும் வாங்கி சுரண்டி நாங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி யாரும் நம்ம கணக்கு கேட்டாலும் கணக்கில் வச்சுருக்கோம், தூக்கி எடுத்து போட போகிறோம். எவனாலும் பார்த்துட்டு போட்டோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சும்மா ஏழைகளுடைய ஒரு காணிக்கைகள், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு அவங்க பணம் கொடுக்க இவங்க யாவனும் கொடுக்கறது இல்லை. நாங்கள் முழங்கால் போட்டால் கர்த்தர் எங்களுக்கு அன்னைக்கு போஷிப்பார், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். எங்கள்கிட்ட கள்ளக்கணக்கு எழுதுகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. ஆகவே ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு எங்களுக்கு வருவாய் கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது. ஸ்தோத்திரம். மக்கள் கொடுக்கும்போது ஒரு ஆலயத்தை கட்டணும், முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமும் ஸ்தோத்திரம் ஏழை எளியவர்களுக்கும் பல காரியங்களை பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம். அவ்வளோ தேவ சமூகம் கூட இருந்து இந்த மாதிரி ஏதாவது கட்டுமான பணிகள் எங்கேயாவது விட்டு போன சில விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஆலயத்திற்கு ஒரு பாத்ரூம் வசதி கூட எங்களால் பண்ண முடியல. கர்த்தர் கிருபையினால அதுக்காக எவ்வளோ ஜெபங்கள் பண்ணி பார்த்துட்டோம். என்ன செய்யறது? ஜெபிச்சுட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம். 25 வருஷம் 30 வருஷம் 32 வருஷமாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் இப்போ தான் ஒரு போர் எங்களுக்கு ஒருத்தர் மூலமாக வாய்க்க பண்ணினார். அதனால விசுவாசத்தில் என்கிற ஊழியம் இது யாரும் குறை கொண்டு பிடிக்கிற அளவுக்கு நிறையா வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு அருமையாக நடத்துகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை வரைக்கும் விசுவாசத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எந்த சாப்பாட்டுக்கும் நாங்கள் வச்சுக்கிட்டு பண்ணதில்லை. எங்கள் அக்கௌண்ட் எப்போதும் கிளியராக இருக்கும். சோத்திரம். மனைவி பேரில் ஒரு அக்கௌண்ட்டு எம்டி. சோத்திரம். மகள் பேரில் ஒரு அக்கௌண்ட்டு, அதுவும் எம்டி. எப்பயாவது வந்தால் உடனே செலவாயிடும். அது மாதிரி யாராவது 1000 500 அனுப்பிச்சி விட்டாங்கன்னா என் அக்கௌண்ட்டில் உடனே போயிடும். சோத்திரம். ஒன்லி காருக்கு மாத்திரம் ஒரு டியூ கட்டுறோம். இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கூடு சேர்க்கறது மாதிரி சேர்த்து காருக்கு ஒரு டியூ கட்டுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மற்றபடி யாரையும் ஏமாற்றுவதற்கு இல்லை. நாம தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். நான் கொடுக்குற ஆண்டவருக்கு என்னுடைய கொஞ்சம் காசில் தசோபாகம் கொடுக்குறேன், அவ்வளோதான். பாசு கூட நினைப்பாங்க, இவனா இவ்வளோ பெரிய ஆலயத்தை வச்சுட்டு தசோபாகம் என்ன இவ்வளோ தான் கொடுக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அதிகமாக தசோபாகம் கொடுக்குறேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா நான் செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தசோபாகங்களை அல்லது ஸ்தோத்திர காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கறதுனால் ஒரு நாள் நீங்கள் கட்டுப்போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:7 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 112 போது நம்ம படிச்சோம். எபேசியர் 4:28 படிங்க. 4:28.
எபேசியர் 4:28. அந்தபடி முந்தின நடக்கையுடைய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 4:28 படிக்கிறீங்க? 22 தான் மாஸ்டர். 28மா? திருடுகிறவன் இனி திருடாமலும் குறை சொல்லுகிறவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. குறை சொல்லுகிறவனுக்கு பகிர்ந்து 28 படிங்கம்மா. அதாம்மா படிங்கம்மா. கொடுக்கத்தக்கதாக. ஐயோ பஸ்ல இருந்து படிங்கம்மா. திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராதுன்னா வேண்டாம்னா கைகளினால் வேலை செய்து எல்லாரும் என்ன செய்யுங்க? நல்லா சம்பாதிங்க. ஸ்தோத்திரம். கைகளினால் வேலை செய்யுங்க. ஸ்தோத்திரம். அடுத்தவங்களை தாக்கிலாம் பண்ணாதீங்க. கைகளினால் வேலை செய்து அப்படி சம்பாதிங்க. அடுத்தவங்க மனசை புழிஞ்சு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி ஒரு ஆதாயம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால ஸ்தோத்திரம். நல்லா சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. 2 தீமோத்தேயு 3:12 படிங்க. 3:12 படிங்க. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் துன்பப்படுவார்கள். அவங்க கொஞ்சம் துன்பப்படுவாங்க. தேவபக்தியானா சில நேரங்கள்ல தேவபக்திக்கு நம்ம எதெல்லாம் பண்றோமோ அதனால சில துன்பங்கள் வரலாம். அதனால அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான், மேன்மைதான். அதனால தேவபக்தின்னு சொன்னா நீங்க துன்பம் இல்லாம தேவபக்தியை பண்ண முடியாது. இப்ப காலையில எழும்பி 4 மணிக்கே அந்த பிராமண சகோதரிகள்லாம், நான் அகராரத்தில் கொஞ்ச நாள் குடியிருந்தேன். அந்த அகராரத்தில் இருக்கும்போது மயிலாடுதுறை அகராரத்தில் இருந்தோம். அங்கே அப்படி இருக்கும்போது அங்கே 4 மணி 3:30 மணிலாம் எழும்பி அந்த மழையானாலும் குளிரானாலும் பனியானாலும் இந்த பிராமண சகோதரிகள்லாம் வெளியில் எழும்பி வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து அந்த கோலம் போடுவாங்க. பெரிய கோலம் போடுவாங்க. அவ்வளோ பெரிய கோலம் போடுவாங்க. அந்த கோலத்தெல்லாம் அவங்க எத்தனை மணிக்கு போடுறாங்க? காரணம் அவங்க தேவபக்தி. பாருங்க, அவங்க தேவபக்தியா இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த தேவபக்தியை அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த பகல் அந்த குளிர் பார்க்காம அதுல வந்து அதெல்லாம் செய்து அது அவங்களுக்கு தேவபக்தின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அவங்க தேவபக்தியை எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க. அதுல அவங்களுக்கு துன்பம் இல்லாம இருக்காது. காலையில எழும்புறது சாதாரண விஷயமா யோசிப்பா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா படுக்கிறதே 10, 11, 12 இப்படி தான் படுப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அவங்க அங்கே வந்து சில பிராமணர்கள்லாம் என்ன வச்சுருப்பாங்க? இந்த மாடு வச்சுருப்பாங்க. மாடு ஒவ்வொரு கொள்ளையிலையும் பெரிய பெரிய சுருட்ட மாடுலாம் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய மாடுகள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சில மாடு அவன் வேலைக்காரன் பால் கறக்கிறானா, அதை பண்ணுறானா, இதை பண்ணுறானா, ரொம்ப வாட்ச் பண்ணணும். அதை 31வது நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட மாதிரி தான் அந்த காரியங்கள்லாம் இருக்கும். அந்த ஸ்திரீகள்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் காலமே எழும்பி அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்கறத பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எல்லா லைட்டும் எரியும். சில வீடுகளில் அந்த அந்த அகராரத்தில் எல்லா வீடுகளையும் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தேவபக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவபக்தியை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதான் இல்லை. அதனால யோசிச்சு பாருங்க, தேவபக்தியை வெளிப்படுத்தணும். ஆனால் தேவபக்தியை வெளிப்படுத்துறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். 112 ஸ்தோத்திரிங்க படிங்க. மீகா ஏசாயா 50:10 படிங்க. ஏசாயா 50:10. கர்த்தருடைய கிருபை வந்து 4ஆம் வசனத்துல சூழ்ந்து கொள்ளும் இருக்கிறது. படிங்க 50:10. ஏசாயா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எதை? கர்த்தருடைய தாசன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய தாசன் சொல்லுகிறதை கேட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ள கடவன். பார்த்தீங்களா? கர்த்தருடைய தாசன் இல்லாம எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது என்பதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுங்க. அடுத்து மீகா 7, 8, 9 படிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். மீகா 7, 8, 9. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமா, ஏன்னா நான் தேவதாசனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நான் நடக்கிறேன். திருச்சபையில உண்மையா இருக்கேன்.
அதனால எனக்கு இருள் வந்தாலும் அது எப்படி இருக்கும்? என்னை சுத்தில அது வெளிச்சமா மாறிடும். அல்லேலூயா. அதைத்தான் நீங்க வலியுறுத்தி அவர் சொல்லுகிறார். யோபு 1:14 படிங்க. யோபு 1:14. யோபு 1:14. சீக்கிரம் படிங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது போதும். யோபுகிட்ட வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க, துர்ச்செய்தி சொல்றாங்க. மிருகம் அழிஞ்சு போச்சு, ஆடு மாடு அழிஞ்சு போச்சு, அப்புறம் வேலைக்காரன் ஒருத்தன் நான் தான் மிஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து கடைசியா ஒரு ஆள் வரும், அது வந்து இந்த மாதிரி நம்ம விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் பிள்ளையெல்லாம் உட்காந்துருந்த போது செவரடிச்சு வந்து எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் பாருங்க, அதெல்லாம் எப்படி துர்ச்செய்தி. 2:8 படிங்க. யோபு 2:8 படுங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். பாருங்கள் என்ன சொல்றான்னா, துர்ச்செய்தியை யோபு கேட்டதுனால அசைக்கப்படவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். துர்ச்செய்தியை யோபு கேட்டதுனால என்ன செய்யவில்லை? அசைக்கப்படவில்லை. அவர் உறுதியா தான் இருக்கிறார். மனைவி வந்து சொல்றாச்சே, தேவனை தூசித்து உயிரை விட்டுரு என்று சொல்லுகிறான். இல்ல, நான் விட மாட்டேன், தேவனை நான் பற்றி கொண்டிருப்பேன், நான் அவரையே சார்ந்து கொண்டிருப்பேன் சொல்லி அவர் சாம்பல்ல போய் உட்காந்துக்கிட்டு ஓட்டால சொருகிட்டு இருக்கிறாரு. பார்த்துங்க, இவ்வளோ மகிமையான பொறுமையான மனுஷன் பார்த்தீங்களா? ஆனால் தேவனுடைய தாசனுடைய சொல்லை கேட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்து தேவனை மயம்படுத்துகிறார்கள். 2:9 படிங்க. அதான் 2:9 தான் நம்ம 9 படிங்க. 9 படிங்க. அதுதான் மனைவி சொல்றாரு. அப்பொழுது மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. அது மாதிரி மற்றவங்க நம்ம பார்த்து சொல்லணும், இவ்வளவு பிரச்சனை வந்து நீ இன்னும் உத்தமத்திலே இருக்கிறியே அப்படின்னு எல்லாரும் உங்களை சொல்லணும். ஒரு நாள்ல எங்க தாயார் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு உடனே நாங்க சர்ச்சுக்கு போயிட்டோம். அதனால போனதுனால அங்கே உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க, என்னங்க தாயார் இறந்து நாளே முடியல, நீங்க அதுக்குள்ள சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது வேற இது வேற. அவங்க இந்த பூமியை விட்டு போயிட்டு இலைப்பாற போயிட்டாங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு. நாங்கள் இப்போ ஸ்தோத்திரம், அதுக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டாமா? அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு போயிட்டோம். அந்த ஊரே கேட்டாங்க, என்னங்க நாள் முடியல, 5 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே சர்ச்சுக்கு போகிறீங்க இடம்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் உடனே சபைக்கு போயிட்டோம். ஆனால் சிலர் சபைக்கு போகக்கூடாது, அது போகக்கூடாது, இது போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழிபோக்கரில் எத்தனையோ பேர் தான் பயணத்தில் போகிறாங்க, ஆனால் உட்காந்துருக்கோமா? அந்த பயணத்திலே உட்காந்துருக்கோமா? யோசிச்சு பாருங்க. சோதனை நான் 5 நாள் வரைக்கும், 11 நாள் வரைக்கும், நான் 16 நாள் வரைக்கும் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்கோமா? இல்லை, நல்லா கவனிக்கணும். அப்படி அது ஒரு ஸ்தோத்திர வேதத்தில் இல்லாத ஒரு ஒழுங்கு. ஆனால் சில பேர் வந்து அது எங்கிருந்தோ கொண்டு வந்து சில விஷயங்களை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரி, இருக்கட்டும், போட்டோம், அது அவங்க இஷ்டம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அருமையானது பிள்ளைகள் வந்து அப்படி சொன்னாங்க, 5 நாள் தான் வந்து நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு. அதனால் நான் தேவனை துதிக்கிறதை எனக்கு விட முடியாது, தேவனை ஆராதிக்கிறதை நான் விட முடியாது, அதுதான் எனக்கு ஜீவன். அதனால் நான் தேவனை ஆராதிக்காமல் என்னால் இருக்கவும் முடியாது. அதனால சொல்லி நாங்கள் போயிடுவோம் சொல்லி பண்ணுறாங்க. சில பேர் பெண்கள் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க கூட அப்படி தான் சில பேர் இருப்பாங்க. ஆனால் சோத்திரம், ஒரு நாள் பார்த்தோம், 9வது நாள் சில பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் 9ஆம் நாள் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஒரு லேடி வந்து தேவசமூகத்துலேருந்து ஒரு பாஸ்ட் மனைவி கொண்டு வந்து பிள்ளைகளை வச்சு ஆராதனை பண்ணாங்க. ஆனால் திரும்ப பார்க்குற 3ஆம் நாள் 4ஆம் நாள்லேயே மக்கள் வந்துட்டாங்க சபைக்கு பிள்ளையை தூக்கிட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அப்படி ஒரு 7ஆம் நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே நேராக சர்ச்சுக்கு வந்துட்டாங்க ப்ரேயருக்கு. அந்த மாதிரிலாம் சில இடங்கள் நடக்குது. உண்மையை தேவபக்தி உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் சொல்கிறேன், உங்கள் தேவபக்தி ஒரு நாள் உங்களை அசைக்காது. அல்லேலூயா. நீங்கள் நீதிமான் எப்படி நித்திய கீர்த்தனை நினைச்சிருக்கிறது போல நீங்களும் நினைச்சிருப்பீர்கள், நீங்களும் நிலைத்திருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உங்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சங்கீதம் 112:10 படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். சோதரர் பார்த்தீங்களா, துன்மார்க்கனுடைய ஆசையெல்லாம் ஒரு நாள் அழிய போகுது. ஆனா நம்ம ஆசைகள் ஒன்றும் அழியாது, ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசைகள், நம்ம விழித்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கடவுளுக்காக கொடுக்கிறோம், கடவுளுக்கு ஏழைகளுக்கு இறங்குறோம், நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம், பழசெல்லாம் விட்டுட்டோம், ஒரு புதிய அனுபவத்துக்கு நேரம் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்ம வழிநடத்துவதாக. ஜெபிக்கலாமா? சோதரம் சோதரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க நன்றி. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து தொடர்ந்து இந்த பகல் முழுவதும் உடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கன மகிமை துதி எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக.
மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாலை 7 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் துவங்கும். 7 to 10 எல்லாரும் கலந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.